Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேட்ரிசஸ் லெசனோட 3.3 கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம சேனல்ல எடுக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல A டாஷ்க்கு ஒரு மேட்ரிக்ஸ், Bக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. A plus 2B கண்டுபிடிச்சதுக்கு டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ A plus 2B கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல Aயும் 2Bயும் வேணும். ஏ மேட்ரிக்ஸ் கொடுக்கல கொஸ்டின்ல, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஏ டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டேஷ்ல இருந்து நம்ம தான் ஏவை கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரோவை காலமாவும் காலம ரோவாவும் மாற்றிடலாம். இங்கே இருக்க முதல் ரோ வந்து -2வும் தெரியும். ஸோ காலமா எழுதுனா -2 3. ரெண்டாவது ரோவை எடுத்து இங்க ரெண்டாவது காலமா எழுதிக்கலாம். ஸோ ஏவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு இங்க தேவைப்பட்டது என்னது 2B. ஸோ இங்க பி மேட்ரிக்ஸ் இருக்கு, நமக்கு 2B தான் வேணும். 2B வேணும் அப்படின்னா இந்த பியோட மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இவங்க எல்லாருக்கூடையும் ஒரு 2வை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அதான் 2B. ஸோ -1 into 2 -2, 0 into anything 0, 1 2s are 2, 2 2s are 4. ஸோ 2Bயும் ஃபைன் பண்ணியாச்சு. இந்த ஏ மேட்ரிக்ஸையும் 2B மேட்ரிக்ஸையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ A plus 2Bன்னு எழுதி இவங்கள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏயும் இந்த 2Bயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டிங்காக ஃபர்ஸ்ட் நம்பரே ஆட் பண்ணணும். -2 -2 -4, 1 plus 0 1 தான், 3 plus 2 5, இங்கே 2 இருக்கு, இங்கே +4 இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 6. ஸோ A plus 2B கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, A plus 2B த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களோட டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே முதல் ரோவா இருந்த எலிமெண்ட் எடுத்து முதல் காலமாகவும், ரெண்டாவது ரோவா இருந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து ரெண்டாவது காலம்ல எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் அதோட டிரான்ஸ்போஸ். Question number 5 பார்க்கலாம். For the matrices A and B, verify that A plus B the whole dash equal to B dash into A dash னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடலாம். ஏபியை மல்டிபிள் பண்ணி வந்த ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ஏயும் பியும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A into B மல்டிபிளிகேஷன் எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிபிள் பண்ண போகிறோம். உங்களோட ஏ மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, காலம் மேட்ரிக்ஸ் 1 -4 3. ஸோ அடுத்து -1 2 1, இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது இப்போ பாருங்களா, ஆன்சர் மேட்ரிக்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வர டவுட்டை வந்து கிளாரிஃபை ஆகிறதுக்கு இப்போ இவங்களோட ஆர்டர் என்னன்னு பாருங்களேன். இதில் வந்து 3 ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அப்போ இது வந்து 3x1 இவங்களோட ஆர்டர். இவங்களோட ஆர்டர் வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, ஆனால் 3 காலம் இருக்குது, 1x3. இந்த லாஸ்ட் நம்பரும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண முடியும், இல்லை நாட் பாசிபிள்னு எழுதிடலாம். இவங்களோட ஆன்சர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இவங்களை மல்டிபிள் பண்ண வரப்போகிற மேட்ரிக்ஸில் அது கண்டிப்பாக இந்த 3யும் சேர்த்தா 3x3 இருக்கா, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு 3x3 ஆன்சர் தான் வரணும். ஸோ இங்க பாருங்க, இப்போ 3x3க்கு இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ரோவையும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் காலமே எடுத்து எழுதணும். அப்போ 1 into -1 இதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட இந்த ரெண்டாவது காலமை மல்டிபிள் பண்ணணும், அதாவது 1 into 2. அடுத்து 1 into 1. ஸோ இதான் முதல் ரோவோட எலிமெண்ட்ஸ். அடுத்து இப்போ ரெண்டாவது ரோ எடுக்கும்போது இங்க இருக்க ரெண்டாவது ரோவோட எலிமெண்ட் யாரு, -4. -4 இங்க முதல் காலம் கூட ரெண்டாவது காலம் கூட மூணாவது காலம் கூட சேர்த்து எழுதிக்கணும். -4 into -1 -4 into. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 into -1 -1, 1 into 2 2, 1 into 1 1, இதே மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது 4, இது -8 -4 -3 + 6 3. ஸோ தான் ஏபின்ற மேட்ரிக்ஸ் 3x3ல கிடைச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏபி டேஷ் தானே கேட்டாங்க. அப்போ இவங்களோட டிரான்ஸ்போஸ் தான் நம்மளோட ஆன்சர். இல்லை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இங்கே இருக்க முதல் ரோவை இங்கே இருக்கிற முதல் காலமாக எடுத்து எழுதிக்கணும். இங்கே இருக்க ரெண்டாவது ரோவை எடுத்து இங்கே இருக்க ரெண்டாவது காலமாக எழுதிடலாம். மூணாவது ரோவை எடுத்து மூணாவது காலமாக எழுதிடலாம். -3 6 + 3. ஸோ இதான் ஏபி த ஹோல் டேஷ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ இதோட ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். பி டேஷையும் ஏ டேஷையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பி டேஷ் மல்டிபிள் பை ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல பி டேஷ், பின்ற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா இங்கே வந்து ரோவா இருந்தது, இங்கே வரும்போது காலமா மாறி இருக்கும். இதான் பி டேஷ். மல்டிபிள் பை ஏ டேஷ் பண்ணணும். இதான் ஏன்ற மேட்ரிக்ஸ். இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது காலமா இருந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ மேட்ரிக்ஸா மாறி இருக்கும். ஸோ இப்படி வந்திருக்கும். ஸோ இதுவும் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கு பாருங்க கொஸ்டின். ஸோ இதே மாதிரி தான் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் -1. இதை இந்த 3 காலம் கூடயும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணும்போது -1 into 1 -1 into -4 -1 into 3. இதே மாதிரி ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 2. இந்த 2 எடுத்து இந்த 3 காலம் கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி மூணாவது ரோல 1 இருக்கா, 1 எடுத்து இந்த 3 காலம் கூட மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை நீங்கள் எழுதாமல் ஸ்கிப் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்படி மல்டிபிள் பண்ணி கூட எழுதலாம். ஸோ இப்போ இவங்களை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. -1 into 1 -1 -1 into -4 + 4 இப்படி எழுதிட்டா இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைச்ச ஆன்சரையும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கிடைச்ச ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம இதை வந்து
LHS ஈக்குவல் டு RHS. LHS ஓட ஃபைனல் ஆன்சரும் RHS ஓட ஃபைனல் ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அப்ப AB த ஹோல் டேஷோட ஆன்சர் வந்து B dash மல்டிபிள் பை A டேஷ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேட்டர்ன்ல தான் அதுல இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் அதே ப்ரூஃப் தான். AB த ஹோல் டேஷும் B dash A டேஷும் கரெக்டானு பார்க்கணும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. இதே ஆன்சர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஏபியை மல்டிபிள் பண்ணியிருந்தா இந்த மேட்ரிக்ஸ் வருது. அதை டிரான்ஸ்போஸ் பண்ண இப்படி கிடைச்சிருக்கு. பி டேஷும் ஏ டேஷும் முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணாலும் இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்க மேட்ரிக்ஸ் ஈக்குவலண்டா வந்திருக்கு பாருங்க. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா இருக்கு. அப்போ ஏபி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ் ஏ டேஷ் அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 6ல ஏக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை தட் ஏ டேஷும் ஏயும் மல்டிபிள் பண்ணா ஐ யூனிட் மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டேஷையும் ஏயும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்களே. முதல்ல ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ்னா ஏ மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். முதல் ரோவை முதல் காலமா எழுதிக்கலாம். இங்கே காஸ் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஆல்ஃபான்னு இருக்கு. ஸோ காஸ் ஆல்ஃபா இங்கே பிளஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். முதல் ரோவை முதல் காலமா எழுதியாச்சு. ரெண்டாவது ரோவை ரெண்டாவது காலமா எழுதணும்னா மைனஸ் சைன் காஸ். அப்போ இங்கே வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ டேஷ் எழுதியாச்சு. இவங்க கூட யாரை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏவை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நடுவில் சிம்பிள் இல்லைன்னா மல்டிபிளிகேஷன் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இங்கே எழுதிக்கலாம் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, கீழே மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா ஐ வருதா அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம நிறைய சம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை நீங்க வந்து இப்படி பென்சில் இருந்தால் இப்படி கோடு போட்டுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா வருது. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ அதே ஃபர்ஸ்ட் ரோவை இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணணும். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். இங்கே மைனஸ் சைன், இங்கே பிளஸ் காஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது மாதிரி இப்போ ரெண்டாவது ரோக்கு வரப்போகிறோம். இந்த ரெண்டாவது ரோவும் இந்த முதல் காலமும் ஃபர்ஸ்ட் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா பண்ணால் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கிடைக்குது. அடுத்து காஸ் ஆல்ஃபாவும் மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் பண்ணால் மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். அடுத்து லாஸ்ட்ல ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அப்படின்னு வந்தாச்சு. ஸோ எழுதிட்டோம் எல்லா எலிமெண்ட்டையும். இதுல இந்த எலிமெண்ட் பாருங்க, சைன் காஸ் மைனஸ் சைன் காஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இவங்க 0 ஆயிடுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நடுவில் சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால 0 ஆயிடுவாங்க. காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும். sin squared a plus cos squared a is equal to 1 அப்படின்றத நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். அதனால இது 1 ஆயிடும். இது சப்ட்ராக்ட் பண்ணா 0, இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் 0, இது வந்து 1ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ டயக்னல் மட்டும் 1 இருந்து மற்ற எலிமெண்ட்லாம் 0 வருதா நம்ம அதை யூனிட் மேட்ரிக்ஸ் ஐன்னு சொல்லுவோம். ஸோ ஐ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்குது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS சம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதே பேட்டர்னில் தான் இதில் இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. இதே பேட்டர்ன்ல தான் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ மேட்ரிக்ஸ் அதே தான் சப்ஸ்டியூஷன். ஏ டேஷும் ஏயும் மல்டிபிள் பண்ணா ஐ வருதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஏ டேஷ் இவங்களை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிட்டு இதே மாதிரி மல்டிபிள் பண்ணி ஐ வருதான்னு செக் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் இதை சொல்யூஷனாக பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். அதே மாதிரி ஐ தான் வருது பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.